மோட்டோரோலாவும் இப்போ ஒரு அல்ட்ரா ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, மோட்டோ எட்ஜ் 30 அல்ட்ரா. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் எட்ஜ் 30 அல்ட்ரா வர பாக்ஸ். இப்போ எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே மோட்டோவும் நாங்கள் ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ், சாயிங், டெக்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஃபோனை கவர் பண்ணுற இந்த ப்ரொடெக்டிவ் ராப் கூட ரீசைக்கிள் பேப்பர். இப்போ மேலே உள்ள ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மோட்டோ ஃபோன்ஸ்லேயே இதுதான் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது கையில். எனிவேஸ், அதுக்கு வருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெர்ஷன் இது இன்டர்ஸ்டெல்லர் பிளாக். இது போக ஒரு ஸ்டார்லைட் ஒயிட் ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் பார்க்க பெட்டராக இருக்குது. எனிவேஸ், பாக்ஸில் அதுக்கப்புறம் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, அதுக்கடுத்து ஒரு 125 வாட் டர்போ சார்ஜர். எஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியல. ஆனால் மற்ற பிராண்ட்ஸ்க்கு ஈகோ ஃப்ரெண்ட்லினா சார்ஜரை கட் பண்ணுறது. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, அந்த விதத்தில் ஒரு பாசிட்டிவ். இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் நம்மளுக்கு ஓகே. எனிவேஸ், இங்கே இந்த 125 வாட் சார்ஜர் மட்டும் இல்லை, எட்ஜ் 30 அல்ட்ராவில் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் 10 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங். சரி, இப்போ பாக்ஸ்க்கு திருப்பி வருவோமே. எடுத்தோன்னே சரி ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி கேஸெல்லாம் கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் மோட்டோ பற்றி தப்பாக நினச்சிட்டேன். டாப்பில் ஆக்சுவலாக இருக்குது இந்த இன்சர்ட்டில் லீஃப்லெட்ஸ், ரெகுலராக உள்ள லீஃப்லெட்ஸ், அது போக ஒரு சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிம் இன்ஜெக்டர் டூலும் இங்கே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம எட்ஜ் 30 அல்ட்ராவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்ஹேண்ட் ஃபீல்னு வரையில் இங்கே 6.67 இன்ச் பேனல் இருந்தாலும் 4610 mAh பேட்ரி, ஆனாலும் 200 கிராமுக்கு கம்மியாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 198.5 கரெக்டாக சொல்லணும்னா. திக்னஸும் 8.4 mm தான். IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் அல்ட்ரான்னு சொல்லல, கொஞ்சம் பெட்டரான ரேட்டிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்ஹேண்ட் இப்போது ஒரு எட்ஜ் 30 ப்ரோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் 6.7 இன்ச் டிஸ்பிளே, இதில் 6.67. ஸோ கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டிஸ்பிளே. ஆனால் இந்த ஃபோனோட வித் வந்து கிட்டத்தட்ட 3 மில்லிமீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் அது ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது. ப்ளஸ் திக்னஸ் வந்து 8.4 mm இருந்தாலும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கேர்வ் ஆகுதுங்கிறதுனால அந்த நம்ம கைக்கு கான்டாக்டில் வர அந்த ஏரியா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்லீக்காக இருக்கோ அதோட அதிகமான ஒரு ஸ்லிம் ஃபீல் இருக்குது இந்த ஃபோனை யூஸ் பண்ணையில். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 5. சைட்ஸில் எட்ஜ் 30 ப்ரோ மாதிரி இல்லாமல் இப்போ மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்ஸ்னு வரையில் ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ், இந்த பவர் பட்டனுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்சர் இருக்குது. டாப்பில் டால்பி அட்மோஸ் பிராண்டிங். ஸோ எஸ், டால்பி அட்மோஸ், அதுக்கு வருவோம். ப்ளஸ் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன். லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது, வெறும் ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும்தான். பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், USB டைப் சி போர்ட், அது போக ஒரு ட்ரே. இங்கே 2 சிம்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ SD சப்போர்ட்டும் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக்குக்கும் இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. இது நெகட்டிவ்ஸ். ஆனால் 13 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டால்பி அட்மோஸ் பார்த்தோம்ல, டாப்பில் உள்ள இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு. வெறும் ஆடியோன்னு மட்டும் இல்லை, வீடியோக்கும் இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேனல் இது ஒரு கர்வ்ட் OLED பேனல், p-oled பிளாஸ்டிக் OLED, 6.67 இன்ச்சஸ், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 10-bit பேனல், பீக் பிரைட்னஸ் 1250 nits. ஸோ நல்ல பிரைட்டான தரமான டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். நெகட்டிவ்னு பார்த்தா இங்கே LTPO டெக்னாலஜி கிடையாது. பட் ஓகே, ஒரு சின்ன நெகட்டிவ், ஓவரால் நல்ல தரமான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சைடில் உள்ள இந்த பவர் பட்டன் டெக்ஸ்சர்டாக இருந்தாலும் இது மற்ற மோட்டோ பவர் பட்டன்ஸ் மாதிரி இல்லை. ஏன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேக்குள்ளே பில்டனாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் அன்லாக் ஆப்ஷன், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி இமேஜஸ்னு பார்க்கையில் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. கரெக்டான கலர்ஸோட ஃபீல்ட் ஆஃப் வியூவும் நல்லா வைடாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டான பிக்சர் ஷூட் பண்ணணும்னா அது ஷூட் பண்ணலையே ஆட்டோமேட்டிக்காக க்ராப்டுனா ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே, பில்ட் எல்லாமே இது வரைக்கும் மோட்டோரோலா ஆஃபர் பண்ணவங்க ஃபோன்ஸ்லேயே இதில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அல்ட்ரான்னு பேர் வைக்கல, அஃப்கோர்ஸ் இருந்து தான் ஆனும். இந்த ஃபோனில் குவால்காமோட லேட்டஸ்ட் Snapdragon 8+ Gen 1 SoC இருக்குது. அது கூட 8GB LPDDR5 ரேமும் 128GB UFS 3.1 ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாப் நாட் ஸ்பெக்ஸ். ஸ்டோரேஜ் 128 பேஸாக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதிகமான ஸ்டோரேஜ் வேணாங்கிறவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேணாங்கிறது நல்ல விஷயம்தான். பட் ஒரு ஹையர் ஸ்கியூ ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 256 இல்லை 512GB இன்னொரு ஒரு ஆப்ஷன் அதிகமான ரேட்டுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்தியாவில் அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வெறும் 828 மட்டும்தான் இதுக்கு அவைலபிளாக இருக்குது.
அடுத்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MyUXல ரன் ஆகிட்டு இருக்கு. MyUXங்கிறது ரொம்ப லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ண Android 12 கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இங்கே ஸ்டாக்காக தான் விட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் மோட்டோ கிட்டேருந்து நம்ம டிப்பிக்கலாக எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் இருக்குது. இப்போ இந்த ட்விஸ்ட் டு லான்ச் கேமரா, ரெடி ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டி, இல்லை அந்த ஷேக் டு டர்ன் ஃப்ளாஷ் லைட் ஆன் அண்ட் ஆஃப், இது எல்லாமே இன்னும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் சாஃப்ட்வேர் ரொம்பவே ஸ்டாக்கிஷாக இருக்குது. ப்ரீலோடட் ஆப்ஸ், ப்ளோட், ஆட்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இங்கே மெயின் ஹைலைட் இதெல்லாம் கிடையாது. யூஷுவலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஃபோனுக்கு 3 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ் கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ இது Android 12 வருது, Android 13, 14, 15 மூணுத்துக்குமே அப்டேட்ஸ் கேரண்டீட், ப்ளஸ் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸும் கொடுப்போம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் சைடு ஒரு மேஜர் பாசிட்டிவ். இப்போது அடுத்து கேமரா 200 மெகா பிக்சல் பிரைமரி f1.9 லென்ஸோட பேரா இருக்குது. ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இது ஒரு 1/1.22 இன்ச் சென்சர். ஸோ நல்லா பெரிய சென்சர். பட் 200 மெகா பிக்சல்ஸ்னு வரையில் ஆக்சுவல் பிக்சல் சைஸ் கம்மி தான், 0.64 மைக்ரான்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 பிக்சல்ஸை சேர்த்து டவுன் சாம்பிள் பண்ணணும்னா 12.5 மெகா பிக்சல்ஸ் டிஃபால்ட்டாக ஷூட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்டில் 2.56 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். ஸோ நல்ல பெரிய பிக்சல்ஸ். இந்த மாதிரி லோ லைட் இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. இப்போ நார்மலாக டே டைமில் ஷூட் பண்ணல இந்த சாம்சங் HP1 சென்சர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில்ஸும் சரி, கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் இது கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்லையுமே நம்ம கேட்குறது தான். இந்த ஃபோனை பற்றி நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கல என்னோட முதல் கேள்வி, இனிஷியலாக 12, 16 மெகா பிக்சல் கேமராஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 50, 64 மெகா பிக்சல்ஸ்லாம் காமன் ஆக ஆரம்பிச்சிது. அந்த பாயிண்டில் இதே மாதிரி தான் அவங்களும் பின் டவுன் பண்ணி 12, 16 மெகா பிக்சல்ஸ் தான் அந்த ஃபோன்ஸும் வந்து டிஃபால்ட்டாக ஷூட் பண்ணும். பட் வேணும்னா தனியாக ஹை ரெசல்யூஷன் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு 12 மெகா பிக்சலையும் 48 மெகா பிக்சலையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணல பெருசாக வித்தியாசம் எதுவும் நோட் பண்ண முடியல. மேபி ஜூம் இன் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் இந்த செவுத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் 48 மெகா பிக்சல்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கல பெட்டராக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான வித்தியாசங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 200 மெகா பிக்சல்ஸ்லையும் அந்த மாதிரி தான் இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் நான் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் பார்க்கையில் இனிஷியலாக எடுத்தோன்னே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிஃபால்ட்டாக 12.5 மெகா பிக்சல் ஷூட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மோடுக்கு போய் தனியாக ஷூட் பண்ணிங்கன்னா 200 மெகா பிக்சல்ஸ் எடுக்கலாம். அந்த ஷார்ட்ஸ் எடுக்கல நெகட்டிவ்ஸ் இருக்குது. கொஞ்சம் இப்போ நைட் மோட் ஷூட் பண்ணல எடுக்கிற மாதிரி டைம் ஆகும். பட் இந்த இமேஜஸை சைட் பை சைட் பார்க்கையில் வித்தியாசம் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பாயிண்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. கார் சைடில் உள்ள டெக்ஸ்ட்டும் சரி, ஃப்ரண்ட்டில் அந்த நம்பர் பிளேட்டும் சரி, 200 மெகா பிக்சல்ஸில் ஷூட் பண்ணையில் ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஜூம் இன் பண்ணி பார்க்கையில் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அந்த 200 மெகா பிக்சல்ஸுங்கிறது வெறும் கிமிக் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரெகுலர் 12.5 மெகா பிக்சல் ஷார்ட் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 MB இருக்கும் ஒரு ஃபோட்டோ. 200 மெகா பிக்சல்ஸ் எடுத்திங்கன்னா 50 MB. ஸோ ஸ்பேஸ் கண்டிப்பாக ஓகே. மற்ற ரெகுலர் மோட்டோ ஃபீச்சர்ஸ் இப்போ ஸ்ப்ரோ மோட், ஸ்பாட் கலர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்னமும் அவைலபிளாக இருக்குது. இந்த கேமரா யூஸ் பண்ணி 8K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரெண்டாவது கேமரா 12 மெகா பிக்சல் போர்ட்ரேட்னு சொல்கிறாங்க. இது ஒரு 2x டெலஃபோட்டோ லென்ஸோட பேரா இருக்குது. ஸோ பேசிக்காக அவங்க சொல்கிறது என்னென்னா ஜூம்காக நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணல, இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறது இந்த 2xல எடுக்கையில் இன்னும் பெட்டராக இருக்கும், அதுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறோன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி f1.6 அப்பர்ச்சர் லென்ஸும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. மூணாவது கேமரா பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர், டெப்த் சென்சர், மேக்ரோ சென்சர் இப்படிலாம் கதை அடிக்காமல் ஒரு ப்ராப்பரான 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வைட்லாம் இல்லை, 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ தான். பட் இதில் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்பர்ச்சர் என்ன அப்படின்னு க்யூரியஸாக இருக்கவங்களுக்கு f2.2. ஸோ ஓவரால் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. கைஸ், இப்போது பிராண்ட்ஸ் வந்து யாருக்காவது ரிவ்யூ யூனிட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க, ரிவ்யூவர்ஸ் அங்கே போக வேண்டி இருக்கும், அதில் அந்த ப்ராடக்ட் பற்றி பேசுவாங்க. பட் இப்போ கோவிட், லாக்டவுன்ஸ் அது எல்லாத்துக்கும் அப்புறம் இப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஜூம் கால் இல்லை ஒரு கூகுள் மீட் காலில் ப்ராடக்ட் என்னென்னு ப்ரீஃப் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரி டெக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மோட்டோரோலாவோட H30 அல்ட்ரா ப்ரெசன்டேஷனில் ப்ராடக்ட்டில் இந்த ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது, நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறோம், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே என் மைண்டில் பேரை அல்ட்ரான்ட்டாங்க, ரேட்டு 70,000 போகிறாங்க, இல்லை அதுக்கு மேலே சொன்னாலும் சொல்லுவாங்க அல்ட்ரான்ட்டாங்க. இந்த மைண்ட் செட்டில் தான் நான் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தேன். பட் ப்ரைஸிங் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த ஃபோனை 59,999, அதாவது 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியலாக பிக் பில்லியன் டே சேலில் 55,000க்கு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் கார்டு ஆஃபர்ஸோட
51,999 இதை வாங்க முடியும். ஸோ 52,000 rupeesக்கு Snapdragon 8 Plus Gen 1 125 watt fast charging, glass build, metal sides, 13 5G bands, wireless charging up to 50 watts, 200 megapixel primary camera, actual proper secondary and third cameras, plus அந்த 3 வருஷம் updates Android 13, 14, 15, 4 வருஷம் security patches, கிட்டத்தட்ட ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு, நல்ல காம்பினேஷன் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே திருப்பியும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஃபுல் ரிவ்யூ பண்ணனா அதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? H30 Ultra ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபோன் மாதிரி தெரியுதா? இன்றைக்கி இந்த 50,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கீழே அந்த தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான். என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும் கைஸ், நான் திருப்பியும் சொல்ல போகிறதில்ல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி தான் மழுப்ப போகிறேன். பட் எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே.